நமது கலாச்சாரம், நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும். பாரத தேசத்தின் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் திலக். A wide range of LED lights for indoor and outdoor use. GR Lights make India bright. Krishna Krishna Hare Krishna Hare Hare. सच्चिदानन्दरूपाय विश्वोत्पत्त्यादिहेतवे तापत्रयविनाशाय श्रीकृष्णाय वयं नमः. श्रीकृष्ण गोविन्द हरे मुरारे, हे नाथ नारायण वासुदेव. हरे कृष्ण राधे कृष्ण 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 கிருஷ்ணா, துரியோதனனுக்கு நான் வித்தை பயிற்றுவிக்கிறேன். முழுதும் அவன் கற்றுக்கொண்ட பிறகு நான் துவாரகை திரும்பி விடுவேன். அதன் பின் இங்கிருக்க மாட்டேன். தங்க மனசு, தாம் கள்ளம் கபடம் அறியாத மனிதர். அரசியல் கபந்தர்கள் ஆட்டம் போட்டதை மறந்து மாற்றான் மாளிகையில் வாழ்வதா? தமக்கு தெரியாதா, சுபத்ராவுக்கும் அர்ஜுனனுக்கும் திருமணம் என்று பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு என்று சொல்வார்கள் இல்லையா? எந்த பிரச்சனைக்கும் முடிவில்லாமல் இருக்குமா தேவி? இந்த கௌரவ பாண்டவ வம்சம் படுநாசம் அடையப் போகிறது. அந்த படுநாசம் வரும் வேளையில் சின்னஞ்சிறு பூ ஒன்றுதான் மிஞ்சும். அந்த பூவும் சுபத்திரையின் கருவில் இருந்துதான் வரப்போகிறது. என்னை காப்பாற்றுங்கள், என்னை காப்பாற்றுங்கள் பார்த்தா. யார்? சுபத்ரா. கால் துவண்டு விட்டதா? கைகளால் தாங்கிக் கொள்ளவா? வரம்புகள் மீற மாட்டேன். வா, தேருக்கு போகலாம். போகலாம். குறும்புத்தனத்தை விடமாட்டீர்களா? சுபத்ரா உங்களை கூட கேட்காமல் அர்ஜுனனுடன் வருகிறாள். அதுதானே புரியவில்லை. நாமும் முன்பு இதே போல் தானே தேரில் ஏறி அதை பார்த்ததும் உன் அண்ணன் ருக்மி எதிர்த்தானே. சுபத்ரா, சுபத்ரா, சுபத்ரா. மதனி, தாம் எதை நினைத்து உன் இதயம்? எதுவும் இல்லை மதனி, எதுவுமே இல்லை. ஆம்,
சுபத்ரா, ஓரளவு எனக்கும் புரியும். நியாயமாக இந்த வயதுள்ள பெண்களுக்கு தாலி கட்ட எவன் வருவான் என்ற எண்ணம் இருக்கும். மேலும் சுபத்ரா, மெல்ல உன் அண்ணா காதிலும் போட்டு விட்டேன். காலம் கடத்தாது சுபத்ராவின் திருமணத்தை நடத்துங்கள் என்று. அவசரப்படுவது ஏன் மதனி? அட, உனக்கு திருமண வயது, திருமணத்துக்கு தகுந்த நேரம் இது. எத்தனையோ ராஜகுமாரர்கள் எதிர்பார்ப்புடன் இருக்கிறார்கள். வரிசையாக வந்து வரனாக நிற்பார்கள். வாசுதேவர் ஏற்பாடுகள் செய்வார். உன் பொருட்டு பலராமண்ணா அஸ்தினாபுரத்திலிருந்து ஓடி வருவார், திருமண ஏற்பாடுகளை செய்வார். சுபத்ரா, உண்மையை சொல்லிவிடு. உனக்கு எந்த நாட்டு ராணியாக வேண்டும் என்ற ஆசை? மதனி, எனக்கு எந்த ஒரு ஆசையும் இல்லை. அட, இல்லை என்றால் நம்பி விடுவேனா என்ன? முதலிலேயே சொன்னேனே மதனி, போதும், எதுவும் வேண்டாம் எனக்கு. என்ன? அட, உனக்கு கோபம் ஏன் வருகிறது? போய் வாசுதேவரிடம் சொல்கிறேன், சுபத்ராவுக்கு திருமணம் வேண்டாம் என்று. அவரோ காண்டீபம் மீண்டும் அர்ஜுனனை பற்றி யோசித்துக் கொண்டிருக்கிறார். காண்டீபனான அர்ஜுனனா? அர்ஜுனன். அவர் தோழனாயிற்றே, மகிழ்ச்சியோடு சொன்னார். அந்த அர்ஜுனன் என் தங்கையை மணந்தால் பொருத்தமான ஜோடியாகும் என்றார். பாரே, உனக்கு திருமணம் பிடிக்கவில்லை, பிடிக்காமல் கட்டாயப்படுத்துவதா? இல்லை இல்லை மதனி, பேச்சுக்கு அப்படி சொன்னேன். உனக்கு பிடிக்கவில்லை என்று சொன்னாயே, எப்படி நீ வாசுதேவர் அர்ஜுனனிடம் இதை பற்றி பேசுவார்? மதனி, பேசி பார்க்கட்டுமே அர்ஜுனனிடத்தில். ஆனால் உனக்குத்தான் திருமணம் பிடிக்கவே இல்லை. மதனி, இருங்கள். மதனி, நான் பேசுவதை கேளுங்கள். சரி, சொல்லேன். சொல். என்ன சொல்ல வேண்டும்? இல்லை, ஒன்றுமில்லை மதனி. அது மதனி, அது என்னவென்றால், எப்படியாவது அண்ணனுக்கு சொல்லுங்கள், அவர் என்னப்படியே செய்யட்டும். சொல்லுகிறேன். அவர் இதைத்தான் நினைப்பார். சுபத்ரை கன்னிகையாகவே வாழ்வாள், சந்நியாசினியை போல, இல்லையா? இல்லை மதனி, அப்படி சொல்லாதீர்கள். அவர் என்னை பற்றி தப்பாக நினைப்பார். அப்படித்தான் நினைப்பார். அந்த பைத்தியக்காரர் தங்கையின் கல்யாணத்தை பற்றியே நினைக்கிறார். மன்னாதி மன்னர்களும் ராஜகுமாரர்களும் அர்ஜுனனுக்கு ஈடாவாரா? உன் மனம் விட்டு சொல். உனக்கு திருமணம் தேவையில்லையா? இல்லை மதனி, அப்படி நினைக்கவில்லை. மதனி, நான் அண்ணன் சொன்னபடிதான் கேட்க வேண்டும். கள்ளி, உன் அண்ணன் சொன்னால் அது போதுமோ? பார், உன் அண்ணன் அன்பு தோழன் அர்ஜுனனை மணக்கச் சொன்னால் ஒத்துக்கொள்வாயா? கொள்கிறேன். அவர் சொன்னால் அதையே செய்வாயா? சுபத்ராவின் மனதில் எப்பொழுதும் அர்ஜுனனை கற்பனையில் பார்த்த மயக்கத்தில் சொல்கிறாயா? என் ஜோதிடம் சரிதானே? என்ன இது மதனி, பேச மாட்டேன் உங்களுடன். அடிப்போடி, உன்னை புரியாதா? நானும் பெண் தானே, எல்லாமே அறிவேன். நீயே அர்ஜுனனை நேசிக்கிறாய் என்று. போங்கள் மதனி. இனி நான் எதற்கு ராணி? நீ அர்ஜுனனை மணக்க வேண்டும் என்பது என் வாசுதேவருடைய ஆசை. உண்மை. ருக்மணியின் ஆசிர்வாதமும் உனக்குத்தான். நாளை ரேவதமலை மீது திருவிழா நடக்கிறதே, போய் பார்த்தனிடம் சொல்கிறேன், உன்னையும் அழைத்துக் கொண்டு செல் என்று. ஓ மதனி, மதனி என்றால் மதனி, என் அன்பு மதனி.
நிலவினிலே உலாவரும் உன் முகமே நித்திரையில் கனாவரும் நினைவே கண்களெனும் வலையில் நான் வீழ்ந்தேன். பூமணி மஞ்சம் ஏனிது முள்ளா நிலவே உன்னுள் சூரியன் உண்டா என் விழி அவர் விழி கலந்ததும் என்ன அவள் விழி என்னிடம் பேசியதென்ன? 4 தாம் போட்டது 4. 1 2 3 4 தாம் தான் ஜெயித்து விட்டீர்கள் பலராமரே. பலராமரே, ஏன் யோசனை? தாம் திடீரென்று பேசாமல் இருந்தால் என்ன ஆயிற்று? மாமா, தம்மிடம் மறைப்பேனா? மெல்ல மெல்ல என் நினைவில் துவாரகையை குறித்த எண்ணங்கள். அதிக நாள் இப்படி பிரிந்ததில்லை துவாரகையை மறந்து. என் மனமே குழம்புகிறது, என் செய்ய? குருவே, நம் துரியோதனனை மறந்து விடாதீர்கள். மாமா, தாம் துரியோதனன், ஏன் எல்லா கௌரவருமே பாசம் செலுத்தினாலும் என் மனம் இங்கில்லை. என் நினைப்பெல்லாம் துவாரகையில். பாசமிகு யாதவர்களின் நினைவலைகள். அந்த நினைவு வந்துவிட்டால் இந்த பலராமன் எதையோ இழக்கிறேன். மாமா, என்ன? ஏன் இந்த நிலை தெரியுமா? இன்று அங்கு ரேவத பர்வதத்தில் திருவிழா நடக்கிறது. துவாரகை முழுவதும் இப்போது அங்குதான் கூடியிருக்கும். அணி அணியாக யாதவரும் யாதவ மங்கையரும் சிட்டுகள் போல் பறந்து வருவார்கள். மகிழ்ச்சியில் மகிழ்ச்சியில் மக்கள் அனைவரும் உலகத்தை மறந்து ஓடி விளையாடுவார்கள். நான் அவ்விழாவை மறந்து பகடையாட்டத்தில் மூழ்கி, நான் முன் எப்போதும் இப்படி இல்லை. ஒருவேளை அதுதான் திடீரென்று மௌனமாயிருந்தேனோ? குருவே, கொஞ்ச நாள் போனால் துரியோதனன் பயிற்சி முடிந்துவிடும். தாம் துவாரகை போய் விடலாமே. மாமா, துரியோதனன் பயிற்சி முடிக்காமல் நான் துவாரகை செல்கிறேன் என்கின்ற பயத்தை தாம் மனதிலிருந்து கிள்ளி எடுங்கள். எப்படியும் என் மாணவனின் சிக்ஷை முடிக்காமல் நான் போக முடியாது. அப்படியே துவாரகை ரேவத பர்வத விழாவில் நான் கலக்கவும் முடியாது. இதயத்திலே ஆசை அலையாடுதே, எண்ணங்கள் எங்கெங்கோடுதே. இசையாலே இணைகின்ற நெஞ்சிலே உன்னாலே வேகங்கள் தோன்றுதே. இதயத்திலே ஆசை அலையாடுதே, எண்ணங்கள் எங்கெங்கோ ஓடுதே. இன்பங்கள் இங்கே இசையாக பொங்க, உள்ளங்கள் ஒன்றாகி பாடுவதும் இங்கே. அன்பென்பதே தெய்வம் என்பாரே, அழகும் ஒரு தெய்வம் அது கூட நீயே. உயிரும் அது நீயே, உடலும் அது நீயே, என் கண்கள் அது பார்க்க
என்றால் உன் கண், இதழ் என்றால் உன் வாய், தென்றல் பட்டால் துவண்டு விடும் பூங்கொடியே நீயே. கொஞ்சம் கிளி கூட்டங்களிங்கே கோலாட்டம் போடும் இன்பங்கள் பொங்க. இளமை ஊஞ்சலாட இதயம் யாரை தேடுது, இதே இந்த கேள்வியால் இரு விழிகள் கேட்குது. உன்னை நீ கேட்டே உண்மைதனை சொல்லுவாய், உண்மைதனை சொல்லவே இங்கு ஒரு திருவிழா. ஆசைக்கு மொழி இல்லை, அது தெரியவில்லையே, விழிகள் சொல்லும் விடைகளே மொழி கடந்த மொழிகளே. அர்ஜுனனின் கண்களே அது கூறும் கலைகளே, வாழ வேண்டும் நானே வேஷமில்லை மானே. என்ன தேவி, அன்றே உன் மதனி சொன்னார்களே, பாடியாடி உன் பாதங்களில் விழுந்து விட்டேன் என்று. பாராட்டா இது? உண்மையாகவா? ஆடலோடு கலந்து இசைப்பதில் திறமைசாலி நீங்கள். பரவசப்படுகின்றேன். பரவசப்படுவது நீ என்றால் பாக்கியம் எனக்கு. ஆ, இல்லை என்று சொல்லவில்லையே. ஒரு வீரன் தோல்வி அறியாதவன் இந்த ராணியின் பாதத்தில் விழுந்து பிரேம பிட்சை கேட்கிறான். பூவையே, பிக்ஷை போடுவாயா? பதில் சொல் தேவி, உன் பார்த்தனுக்கு பிட்சையிடுவாயா? இதற்குரிய பதில் என்னிடத்தில் இல்லை. ஏன்? என் மதனியும் அண்ணாவும் அனுமதிக்காமல் பதில் தர இயலாது. காதல் பிக்ஷை கேட்க ஆசை என்றால் உடனே போய் அண்ணாவையும் அண்ணியையும் சந்தித்து காதல் பிக்ஷை கேட்டு பெறுங்கள். ஓ, அவர்களிடம் போய் கேட்கவா? ஆ, செல்வோம். இப்போதே போய் அவர்களிடம் என் எண்ணத்தை சொல்லி அனுமதி கேட்கிறேன். சொல்லுங்கள் பிரபு, என் நெஞ்சத்தை கவர்ந்துவிட்ட ஒரு கன்னிக்கு மணமாலை சூட்ட வேண்டும். எனக்கு நம்பிக்கை இருக்கிறது, அவர் மகிழ்ச்சியுடன் சொல்வார். அட பிள்ளாய், ஒரு 3 நாள் பொறுத்திருக்க வேண்டும் என்று சொல்வார். என்னையா அத்தனை நாள் எதற்கு? எங்கள் முன்னோரின் வழக்கத்தின்படி பக்தியுடன் என் அண்ணா யாதவர்களின் வேள்வி ஒன்று தொடங்கி நடத்துவார். அதிலே அண்ணனுக்கு சில அனுஷ்டானங்கள், அந்த அனுஷ்டானங்கள் 3 நாட்களுக்கு இருக்கின்றன. அதில் அவர் தவற மாட்டார். ஒருவரையும் அவர் பார்க்கவும் பேசவும் மாட்டார். யார் வேண்டுதலையும் கேட்கவும் மாட்டார். அதனால் தாம் 3 நாட்கள் அவசரப்பட்டு முடியாதே. காத்திருந்தால் எனக்கு தாங்காதே. வழி சொல்லவா? சொல். தாமும் யாகசாலைக்கு போய் ஓரமாக உட்காருங்கள். கொஞ்சம் வேத மந்திர நாதத்தை பருகுங்கள். உங்கள் மனதுக்கும் ஆரோக்கியம் அது. ஓடிவிடும் 3 நாட்கள். விளைவு தெரியுமா தேவி? அங்கு போய் உட்கார்ந்தால் மந்திரத்தில் மனம் லயித்து வேகத்தில் இருக்கும் மனதுக்கும் ஆறுதல் கிடைத்து காலத்தையும் கடத்துவேன். அட, அதுவரை என்னதான் செய்வது சொல்லுங்கள். உன் மதனியை கேட்போமே.
துவாரகாதீசரே, துவாரகாதீசரே, துவாரகாதீசரே! நில்லுங்கள், நில்லுங்கள் அந்தன பெரியவரே, எங்கு போகிறீர்கள்? துவாரகாதீசரை பார்க்க போவதை தடுக்காதே. முக்கியமாக அவரை நான் பார்த்தாக வேண்டும். யாகம் நடப்பது தெரியவில்லையா? துவாரகாதீசர் அங்கே அமர்ந்து மக்கள் நலன் காக்கின்ற யாகத்தை தொடங்கி இருக்கிறார். மக்களின் நலன் காக்கின்ற யாகமா? ஹ, மக்களுக்காகவா? கோபப்படாதே, என்னை போகவிடு. முக்கியமான விஷயம் நான் அவரிடம் சொல்ல வேண்டும். என்னை போகவிடு, என்னை போகவிடு. துவாரகாதீசரை நான் பார்த்தாக வேண்டும். என்னை போகவிடு, என்னை போகவிடு. நான் பார்த்தாக வேண்டும். நலம் தரும் வேள்வியில் தங்களை வரவேற்கிறேன் வேதியரே. வாயளவில் வரவேற்று விட்டால் போதுமா? விதியின் பிடியிலே மாட்டிக்கொண்டவன் என் வேதனையை சொல்ல வந்தேன். காப்பாற்ற வேண்டும் துவாரகாதீசா, காப்பாற்ற வேண்டும். பதட்டமேன், சற்று அமைதியுடன் பேசுங்கள். என்னால் இயலவில்லை துவாரகாபதி. நான் பெற்ற பிள்ளைகளை அகால மரணத்திற்கு பலியாக தந்தது எனக்கு தாங்க முடியாத துயரம். பிள்ளைகளை இழந்தவனுக்கு அமைதி இருக்காதே. அகால மரணம்? துவாரகாதீசரே, யமன் எனது 3 பிள்ளைகளையும் ஈன்றெடுக்கும் போதிலேயே எடுத்துச் சென்றார். இப்படி நேர்வதின் காரணங்கள் துவாரகை எனும் பதியிலே வில்லெந்தும் எவனும் சத்தியத்தை காப்பதில்லை. அதனால் தான் பிராமணனுக்கு கஷ்டம் நேர்கிறது. இது எப்படி நடக்கும் வேதம் ஓதுபவரே? அப்படி நடக்கிறதே துவாரகாதீசரே. பெற்றவர்கள் எங்கள் முன்னாலேயே நாங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகளுக்கு மரணம் நேருகிறதே. இது மக்கள் நலம் காக்கும் யாகம் என்று பெயரை சொல்லி ஊரை ஏமாற்ற நாடகம் போடுகிறீர்கள். நம்பிக்கை எனக்கு அடியோடு போய்விட்டது. சத்தியம் மறந்து யாகம், வேள்வி என்ற வெறும் சடங்குகள் நடத்துவதில் முனைந்து வேஷம் போடுவதால் தான் பிள்ளைகள் இழந்து என் போன்றவர்கள் தவிக்கிறார்கள், சபிக்கிறார்கள். இது புண்படுத்தும் வீண் பழி பிராமணரே. வீண் பழியா? தாமே தவறான வார்த்தைகளை சொல்லலாமா? உங்கள் வாசலை தாண்டி நான் உங்களை பார்க்க வந்தது என் 3 பிள்ளைகளை இழந்த வேதனையினால் தான். பறிகொடுத்த என் வயிறு பற்றி எரிகிறது. நீங்களோ பொதுநலம் காக்க வேள்வித்தீயை வளர்க்கிறீர்கள். பொதுவாக இப்படி யாரும் என்னை குறையாக பேசியதில்லை. எவன் பேசுவான்? எவன் பேசுவான் துவாரகாதீசரே? தம்மை தெய்வமாக கருதி தாழ்படுகின்ற ஒருவன் எப்படி பேசுவான் தெரியுமா? கொடியவனை, பரிவற்றவனை, ஊராளும் மன்னவன் என்ற ஒரே காரணத்திற்காக வணங்கும் மக்களுக்கு கூட என் போன்றவன் படும் துன்பங்கள் தெரியவில்லையே. அங்கே என் மனைவி பிரசவ வேதனையில் துடித்துக் கொண்டிருக்கிறாள். அந்த பாதிப்பில் நான் இப்படி புலம்புகிறேன் துவாரகாதீசரே, புண்பட்டு பேசுகிறேன். தம்முடைய நிலைமை என்னையும் புண்படுத்துகின்றது. உங்களையா? உதட்டளவு கருணை உபகாரம் ஆகாது. பட்டவனுக்குத்தான் அதன் வலி தெரியும். இப்போதே என்னுடன் வாருங்கள். பாவம், என் மனைவி 4வது பிள்ளையை பெற்றெடுக்கும் நேரம் இது. யமதூதர்கள் காத்திருக்கிறார்கள். என் குழந்தையை எடுத்துக் கொண்டு போய் விடுவார்கள். பாவி, நான் எங்கு போய் இதை சொல்லுவேன்? மன்னிக்கவும், நான் யாக தீட்சையில் இருக்கும் நேரம் இது. அக்னிக்கு ஆகுதியும் வழங்கிவிட்டேன். எனக்கு புரிகிறது. தாங்கள் யார் என்று எனக்கு இப்போது புரிகிறது. அக்னிக்கு ஆகுதி கொடுக்கும் தாங்கள் தங்களை அண்டி கிடக்கும் அந்தணர்களுக்கு ஆகுதியாக தருவது துன்பங்களா? அத்தனை அலட்சியமா? நிறுத்தும். ஆரம்பித்த வேள்வியின் இடையிலே எழுந்து செல்லக்கூடாது என்பதாக சாத்திரம் சொல்கிறது. அதே சாஸ்திரம் இதையும் சொல்கிறது. எந்த அரசனின் ஆட்சியில் மக்களுக்கு துன்பம் நேர்கிறதோ அந்த அரசன் நரகத்திற்கு செல்வான் என்று. சத்திரிய தர்மத்தை பாலிக்கின்ற மன்னவன் நாட்டின் பிராமணர்களிடமும் இதமாக நடந்து கொள்ள வேண்டியவன். இப்போதுதான் எனக்கு புரிகிறது துவாரகாபுரி ராஜ்யத்தில் ஆண்மையற்றவர்களின் ஆட்சி நடைபெறுகிறது என்று. தாம் எதுகுல நாயகன், சத்திரிய பண்புகள் திரையளவும் இல்லை. சந்தேகம் எனக்கு, தாம் சத்திரியர் தானா என்று. இது சரியல்ல பிராமணரே. சரியில்லையா? சரி, பதில் சொல்லுங்கள் என் கேள்விக்கு. என் செல்ல பிள்ளைகளின் அகால மரணத்திற்கு யார் மீது பழி போட்டு நான் பேச? பக்குவம் இல்லாத பேச்சு. உங்கள் விதியின் பலன்தான் பிராமணரே. மறந்தீர்களா சாஸ்திரங்களும் ஸ்ருதிகளும் சொல்லுவதை?
அரசன் அதர்மமாக நடக்கின்ற ராஜ்யத்தில் தான் எப்போதும் பிள்ளைகளுக்கு அகால மரணம் ஏற்படுகிறது. நானும் பெற்றெடுத்த 3 பிள்ளைகளையும் பறிகொடுத்து விட்டு இங்கு வந்து புலம்பிக் கொண்டு நிற்கிறேன். இதுதான் துவாரகை எனும் புனித நகரம். இங்கு அறம் தவறாமல் ஆட்சி நடக்கின்றது. பிள்ளையின் உயிரை பறிக்காதீர்கள் என்று புலம்பியும் பறிக்க வந்த போதெல்லாம் யமதூதர்கள் என் பேச்சை மதிக்கவில்லை. இந்த அலட்சியத்திற்கு காரணம் என்னவென்றால் துவாரகாபுரியில் அதர்மம் தான் ஆட்சி செய்கிறது. எந்த அரசனின் ராஜ்யத்திலே பெற்றவர்களுக்கு முன்னாலே அவர்கள் பெற்ற பிள்ளைகள் மடிகிறார்களோ அந்த அரசன் நேர்மையற்றவன், ஒரு பாவி. இப்படி பேசுவதை நிறுத்துங்கள் பிராமணரே. குற்றம் சுமத்துவது யார் மீது? இதோ இந்த கிருஷ்ணன் மீது, வேறு யார் மீது? கோபத்தின் வெறி உங்கள் அறிவையும் கண்களையும் கெடுத்து விட்டது பிராமணரே. நீ போற்றும் புண்ணியவான் இவர்தானா? உமது நாவால் அவரை பாவி என்று சொல்லாதீர்கள். சொல்வேன், 1000 முறை சொல்வேன். உனக்கேது உரிமை நான் சொல்வதை தடுப்பதற்கு? நான் துவாரகாபதி கிருஷ்ணனின் தோழன். மற்றவர்கள் அவரை தரக்குறைவாக பேசினால் பொங்குவேன். தோழனா? தோழன் என்றால் கூட்டு திருடன். இப்படி பேசுவதை உடனே நிறுத்தி விடுங்கள் பிராமணரே. அதன் பலன் உமக்கு தெரியாது. சும்மா இருப்பா. என்ன செய்வாயப்பா? என் துன்பத்தை யார் தீர்த்தார்? உதவி புரிய வக்கில்லை. ஏன் இப்படி? சொல்லும். உமக்கு உதவியாக நான் வருகிறேன். அட சும்மா ஏன் முடியாததை பேசுகின்றாய்? இந்த கிருஷ்ணரே வேள்வி என்ற பெயரை சொல்லி தன் கடமையிலிருந்து நழுவுகிறார். நீ கோபித்தால் அந்த யமதூதன் விடுவானா? முடியாததை சொல்லி என்னை ஏமாற்ற வேண்டாம். அந்தனரே, உமக்கு அர்ஜுனனின் ஆற்றல் தெரியாது. வார்த்தையோடு நிற்க மாட்டேன். முன்னொரு முறை இதே பார்த்தன் மகேஸ்வர் மகாகாலர் பகவான் சங்கரருடன் மோதி இருக்கிறேன் பிராமணரே. யமதூதர்கள் எனக்கு சிறுதுரும்பு. பாரிலே நான் ஈடு இணையற்ற ஒரு வில்லாளி. இரேன் அலட்சியத்தின் உச்சிக்கே போய்விடாதீர்கள். அட பேசுவது மிகவும் சுலபம்தான் அர்ஜுனா. ஒரு காரியத்தை சாதிக்கிறவன் இப்படி பேச மாட்டான். பிறக்கும் உமது குழந்தையை காக்கிறேன் என்று உறுதிமொழி கூறுகிறேன் பிராமணரே. பார்த்தன் உங்களுக்கு துணை இருக்கிறேன். சொன்னவாறு நடக்காவிட்டால், உறுதிமொழிப்படி அது நடக்காதிருந்தால் அப்போது என்ன செய்வாய்? மாதா குந்தியின் மைந்தன் அர்ஜுனன் நான். உங்கள் பிள்ளையின் உயிரை காத்துத் தருவேன் என்று மீண்டும் உறுதியளிக்கிறேன். அதில் தவறினால் தயங்க மாட்டேன், தளர மாட்டேன். தீ மூட்டி அதில் நான் வீழ்ந்து மடிவேன். காலத்தின் தீர்ப்பிலே குறுக்கிடாதே பார்த்தா. இல்லை மதுசூதனா, இல்லை. பிறர் என் முன்னால் உங்களை தூற்றினால் நான் பொறுக்க மாட்டேன். நண்பனுக்காக என் உயிரையும் தருவேன். நம்பிக்கையும் காண்டிபமும் நான் எடுக்கும் முடிவுக்கு உறுதுணையாக இருக்கும் ஜனார்தனா. தாம் நிம்மதியாக வேள்வியை நடத்துங்கள். சொன்னது சரி. மற்றவை இருக்கட்டும். இந்த பிராமணர் கேட்டதை செய்வாயா? செய்வேன். அனுமதி தாருங்கள். பார்த்தன் இவருடன் சென்று வருகிறேன். செல்லுங்கள். மதனி, மதனி, மதனி. என்னம்மா சுபத்ரா? மதனி, பார்த்தனை தடுத்து நிறுத்துங்கள். மதனி, பார்த்தனை தடுத்து நிறுத்துங்கள். சுபத்ரா, அப்படி என்ன ஆபத்து? மதனி, குந்தியின் மைந்தர் பயங்கர உறுதிமொழி ஒன்று கொடுத்திருக்கிறார். யாரோ ஒரு பிராமணனின் குழந்தையை காத்து தருகிறேன் என்று. ஆபத்து அதுதான். புரியாத பயம் ஒன்று என்னை ஆட்டி படைக்கின்றது. அதுதானா? என் பிரியமுள்ள இந்த ராணிக்கு பார்த்தனின் வலிமை மீது நம்பிக்கை இல்லையா? நம்பிக்கை இருக்கிறது மதனி. பயங்கர சபதத்தை இன்று அவர் எடுத்தது அவசியம்தானா? பைத்தியக்காரி. பார்த்தன் வீரன். சத்திரிய தர்மத்தை தான் செய்கிறான். ஆரிய வர்க்கத்தின் ஒரு சிறந்த வில்லாளி. விஜயன் சொன்னபடி செய்யும் வல்லமை படைத்தவன். தோல்வி இல்லை அவனுக்கு. ஆம், மறுக்கவில்லை.
பயப்படுகிறது என் உள்ளம். அச்சமா உனக்கு? உன் மனம் பார்த்து நீ விரும்புகிறதா? ஆம் அண்ணி. இது தெரியுமா? விருப்பத்தின் மறுபெயர் என்னவென்று? தெரியாது. நம்பிக்கை, முழு நம்பிக்கை. ஆ, கேட்டீர்களா? இதுதானா உங்கள் இல்லம் பிராமணரே? ஆம் காண்டீபம் என்றும் அர்ஜுனா. எப்படி இருக்கிறாள் என் மனைவி? பிரசவிக்க போகிறாள். அந்த நேரம்தான். ஐயா, மிகவும் கவனமாக இருங்கள். இருவரும் வெளியே இருங்கள். நான் போய் கவனிக்கிறேன். ஆண்டவன் இருக்கிறார், அச்சப்படாமல் இருங்கள். இரக்க குணமுள்ள அர்ஜுனரே, பணிவோடு உங்களை வேண்டுகிறேன். தாம் தமது சக்தி சாமர்த்தியத்தால் பிறக்கின்ற குழந்தைக்கு அரணாயிருங்கள். அஞ்சுவதேன் பிராமண பெரியவரே, குழந்தைக்கு கேடு நேராது. பார்த்தனின் பானக்கவசங்கள் உங்கள் இல்லத்தில் கேடு நுழையாமல் காக்கும். இந்த திவ்யாஸ்திர கவசங்களை மீறுகின்ற ஒரு சக்தி எப்போது வரை இந்த தரணியிலே இல்லை அந்தனரே? மகிழ்ச்சி. இந்த கவச்சத்தை மீறிச் செல்லவும் இயலாது, மீறிச் சென்றால் வெளியே வரவும் இயலாது. பிராமண பெரியவரே, ஆபத்தில்லை, குழந்தை அழுகுரல் கேட்கிறது. அது எனது பாதுகாப்பிலும் இருக்கிறது. முன்பே சொன்னேனே, இந்த பார்த்தன் தங்களுக்கு நல்லது செய்வேன் என்று. பிள்ளைக்கு இனி தீங்கில்லை பெரியவரே. செல்லுங்கள் பிராமணரே, அன்பு குழந்தையை நேரில் கண்டு வாருங்கள். யார் அவன்? யார் வந்தது? என் பிள்ளை எடுத்துக்கொண்டு போகிறானே, போகிறானே. இந்த முறையும் என் குழந்தையை கொண்டு போகிறானே.
கொண்டு போகிறானே, என்னையும் கொண்டு போய்விடு, என்னையும் கொண்டு போய்விடு. தாயை துடிக்க வைக்காதே. இதுதானா பாதுகாப்பு? தற்பெருமையின் உச்சியில் நின்று பேசினாயே அர்ஜுனா. அங்கே கேட்பது பெற்ற தாயின் அழுகுரல். உன் காதில் கேட்கவில்லையா? ஒரு தாயை துடிக்க வைக்காதே. தான் இழந்த பிள்ளைக்காக அழுகின்றாள். என்னையும் கொண்டு போய்விடு, என்னையும் கொண்டு போய்விடு. ஏன் பேசாமல் நிற்கிறாய்? தற்பெருமை தவிடு பொடியாகிவிட்டதே என்று நினைத்தா? பதில் சொல். என்ன ஆயிற்று காண்டீவனே? உனது திறமைகள், உனது பெருமைகள் பொய்யாகிவிட்டதே என்று. மெய் என்று நம்பினேன், மனதார நம்பினேன், பார்த்தன் காப்பான் என்று. அன்று நடந்தது அதுபோல் நடக்கிறது, பார்த்துக் கொண்டு நிற்கின்றாயோ? காப்பாற்றித் தருவேன் என்றாயே. திமிரோடு நான் அந்த யமராஜன் வந்தாலும் எதிர்ப்பேன் என்ற பேசிய பேச்சு என்ன ஆயிற்று? நம்ப வைத்து ஏமாற்றியவன் நீ, தண்டிக்கப்பட வேண்டியவன் என்பதை மறக்காதே. என்ன ஆயிற்று உன் பெருமைமிக்க பேச்சுக்கள்? என்ன ஆயிற்று காப்பாற்றுவேன் என்று நீ எடுத்த பிரதிஜை? எதற்காக கதையளக்கிறாய்? புகழுக்காகவா? மகாதேவ சங்கரருடன் மோதியது இந்த கையா? இல்லை, நீ சொன்னது பொய் நாடகம். உன் பேச்சை நம்பி பிள்ளையை இழந்து ஏமாந்தேன். பார்த்தா, உன் போன்ற ஆண்மையற்றவன் பேச்சில் மயங்கி நான் பெற்ற செல்வத்தை தவறவிட்டேன். இப்போது எந்த முகத்துடன் துவாரகாதீசரிடம் போய் சொல்லுவேன்? அவராவது என் பிள்ளையை காப்பாற்றித் தர இனி முடியாதோ? எல்லா கதவையும் மூடிவிட்டாய் நீ. வீணனே, துடிக்கிறேன், துடித்துக் கொண்டே உன்னை தூற்றுகிறேன். நீ ஒரு படுபாவி, உன் வர்க்கமே பாவிகள். இந்த துவாரகை பாவத்தின் படுகுழி, பயங்கர படுகுழி. இங்கே தர்மத்தை காப்பாற்ற ஒருவருமே இல்லை. நான் பெற்ற பிள்ளை, நான் பெற்ற பிள்ளை. தாம் நம்புங்கள் என்னை, நான் உங்கள் பிள்ளையை இங்கு கொண்டு வந்து தருவேன். முடியாதையா உன்னால். ஏற்கனவே ஏமாந்து போய் நிற்கின்றேன் நான். நீ பார்த்துக் கொண்டிருக்கும் போதுதானே என் பிள்ளை காற்றிலே பறந்து போனார். ஏன் மீண்டும் என்னை நம்ப வைக்கிறாய் நீ? இது உண்மை. பார்த்தன் யமலோகம் சென்று உங்கள் பிள்ளையை எடுத்துக்கொண்டு வருவேன். இன்றே கொண்டு வருவேன். ஆசை காட்டி நிற்காதே, செல். அங்கே யமலோகத்திற்கு போனால் கூட புகழ் பாடி போன காரியத்தை கெடுத்துக் கொள்ளாதே. நான் இப்போது உன் ஆற்றல் என்ன, அருகதை என்ன என்று அறிந்தேன். நீ ஒரு கோழை, நடிக்காதே, உன்னால் நடக்காது.
மாதா குந்தியின் மைந்தன் அர்ஜுனன். இந்த வாயில் காவலர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கிறேன். உடனே இந்த வாசலை திறந்து விடுங்கள். ஏ மானிடா, இது யமலோகத்தின் வாசல். எங்கள் யமராஜன் கட்டளையிட்டிருக்கிறார். இந்த இடம் மண்ணுலகத்து மானிடர்க்கு உரியதல்ல. இங்கே யாரும் உடலோடு வர இயலாது. உன் பிறவிக்கு இங்கே பிரவேசிக்கும் நேரம் இன்னும் வரவில்லை. ஆகையினால் நீ பூமிக்கு திரும்பு, இனியும் நிற்காதே. பார்த்தன், நான் யார் என்பது உனக்கு தெரியாது. என் வித்தையின் தேர்ச்சியால் நான் இங்கு வரை வந்தேன். அடம் பிடிக்காதே, வாசலை திறந்துவிட மறுக்காதே. இங்கே நுழைவதற்குரிய வாசல் யமனின் கட்டளை இல்லாமல் திறக்காது. ஆகையினால் நீ பூமிக்கு திரும்பு, இனியும் நிற்காதே. பார்த்தன், அந்த பிராமண பிள்ளையை மீட்காமல் செல்வதற்கில்லை. அது இங்கே பறந்து வருவதை நானே கண்டேன். கதவை திறந்து விடு. ஆணையிடாதே மானிடா, நான் மீண்டும் சொல்கிறேன். எங்கிருந்து வந்தாயோ அங்கேயே திரும்பி விடு. இந்த வாசல் திறக்காது, உனக்காக திறக்காது. திறக்கும் பார், அதுவே திறக்கும் பார். உனக்கு அர்ஜுனனை பற்றி எதுவும் தெரியாது. பார்த்தன் இந்த கதவையே உடைத்து விட முடியும். இப்போது நிர்பந்தப்படுத்தப்படுகிறேன் பிரம்மாஸ்திரம் விடும் அளவுக்கு. ஏ பிரம்மதேவா, பார்த்தனின் கணைகள் பயனற்று போய்விட்டன. ஆகையால் பிரம்மாஸ்திரம் விடுவதை தவிர வேறு வழி ஒன்றும் இல்லை. முற்றிலும் அறிவேன், பிரம்மாஸ்திரம் விட்டால் எல்லா உலகங்களும் நிலை தடுமாறி அழிந்து போய்விடும் என்று. என் லட்சியம் வெல்ல வேறு மார்க்கமே இல்லை. பார்த்தன் அழிவை விரும்பவில்லை, தன் லட்சியம் தோற்று போவதையும் விரும்பவில்லை. ஆகையினால் இறைவா, பார்த்தனை மன்னித்து விடுங்கள். चरितं गुणानुवादं तत्प्रेरणा अहं करोमि मम भावगीतं हृदयस्य प्रीतं त्वत्पद्मपादे समर्पयामि। हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे कृष्ण। कृष्णा